ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கான வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா தி செவன் டெட்லி சின்ஸ் டிராகன்ஸ் ஜட்மெண்ட் சீசன் 4 எபிசோட் 17 த வாய்ஸ் காலிங் யுவர் நேம். ஓப்பனிங்லேயே நம்ம எஸ்குனார் சண்டை போட சீனை தான் கட்டிட்டு இருக்கிறாங்க. அவன் தான் உயிரையுமே பெருசாக மதிக்காம ஹோலிக் நைட்ஸை காப்பாற்றுறதுக்காக அந்த இடத்துல உயிரையுமே தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும்போது லார்ட் மேல் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிடுறாங்க. ஆனால் அவனோட சன்ஷைன் பவரையுமே பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்குனார் கிட்ட கொடுத்துட்றாங்க. இன்னொரு பக்கம் மெலிதாஸ் தன்னோட தம்பியை மெமரிஸை ரீகெயின் பண்ணுறதுக்காக அவனுமே முடிஞ்ச அளவுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அந்த டீமன் கிங் உண்மையான ஃபார்முக்கு திரும்ப வந்துட்டான். அங்கே இருக்கிற செவன் டெட்லி சின்ஸ் திரும்ப வந்துட்டாங்க. நீங்கள் எதுக்காக வந்தீங்க? நீங்கள் இங்கே சண்டை போடுறதுல உங்களுக்கு அர்த்தமில்லை அப்படின்ட்டு இருக்கும்போது, ஹே கேப்டன், நாம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வேலை செய்யணும், அதுதான் நம்மளோட செவன்த் ரூலு. நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, கம்முட்டு இருக்கு அப்படின்னு பேன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க? நீங்கள் இங்கே வரதுக்கு அவசியமே கிடையாது, இது என்னோட பிரச்சனை அப்படின்ட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு? என்ன பேசிகிட்டு இருக்கிற? நீ பர்கர்ட்டின்னு வந்தது எதுக்காக? இவ கூட நல்லா வாழணுங்காக தானே? அப்புறம் எதுக்காக இந்த இடத்துல எங்களை தடுக்கிற? அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேரிட்டில் மாதிரி ஒரு எண்டிங், ஒரு நல்ல எண்டிங் கொண்டு வரணும்னா நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சண்டை போட்டால் தானே முடியும் கேப்டன். நம்ம எல்லாருமே ஒன்றாவே சேர்ந்து சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் கிங் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு நான் என்ன கடமை செய்ய போகிறேனே தெரியல அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் டீமன் கிங் இருந்துக்கிட்டு நான் தான் மரணம், நான் தான் பயம், நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஹாம்பட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறான். கௌதர், நாங்கள் இவனை பார்த்துக்குறோம், நீ தயவு செஞ்சு எப்படியாவது கேப்டனை கூட்டிக்கிட்டு அவனோட மைண்டுக்குள்ளே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் சொல்லும்போது அவங்களை அட்டாக் பண்ண போகிறான். அண்ட் அதே சமயத்தில் இவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணி அவங்க காப்பாற்றிட்டாங்க. இங்கே பாருங்கடா, இவன் தலைக்குள்ளே போகிறத நினச்சி அவனுக்கு கடுப்பாக இருக்க மாட்டிருக்குது, நம்மளை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படின்ட்டு ஒரு போலன் கணக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கிங் அவங்கள எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டா. கேப்டன், நீங்கள் எல்லாருமே இங்கே போங்க, நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு கிங் சொல்லும் போதே அதெல்லாமே பத்தவே பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலன் காடையுமே பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு வந்து இவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறான். இது ரொம்பவே பிரச்சனையாக இருக்க மாட்டிருக்குது. நம்ம இவங்களை எப்படி சமாளிக்க போகிறோன்னு ஒன்றுமே தெரியல. நம்ம கோத்ராவது உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும் போதே அந்த சக்தி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தடுத்துட்டாங்க. நண்பனோட உயிரை காப்பாற்றுறதுக்காக எந்த எல்லைக்குமே போகிற ஆளுங்களை தான் நீ இப்போ உங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற. அவங்க எல்லாருமே எந்த நிலைமைக்கு வேணாலும் போவாங்க, நீ அதை மட்டும் புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கனார் பேசிக்கிட்டு இருக்கிறான். இவன் எங்கிருந்தா வந்தா அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கிங்க்கு சமாச்சரியமா இருக்குது. எஸ்கனார் திரும்ப வந்துட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு மிலியஸுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம். இனிமே நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட விட்டுற எஸ்கனார், செவன் டெட்லி சின்ஸ் எல்லாத்தையுமே காப்பாற்றிக்கணும் அப்படின்னு காட் மெயில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, எஸ்கனார் நீ அந்த சன்ஷைன் பவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீ கண்டிப்பாக அதில் செத்துற விட அப்படின்னு சொல்லிட்டு மேலியாஸ் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். கேப்டன், அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, ஏன்னா என்னோட கடைசி வாழ்க்கையில் நான் இந்த மாதிரி ஒரு போட்டி போடணும், இந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட சண்டை போடணும் அப்படின்னு தான் ஆசையோடு இருக்கிறேன். அதனால் நீங்கள் எதுவுமே இதில் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க அப்படின்னு எஸ்கனார் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். எனது கடைசி ஒரு தடவை சண்டையா என்ன பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க, இவனை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எப்படியாவது டிரான்ஸ்போர்ட் பண்ணுங்கள், நம்ம கேப்டனை எப்படியாவது போய் ஜெல்ரிஸை காப்பாற்றியாக்கணும் அப்படின்னு நம்ம எஸ்கனார் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அதுக்கு நான் விட்டாதானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டீமன் கிங்குமே சேர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே கிங்குமே சேர்ந்து அட்டாக் பண்ணுற பாருங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய வெடி விபத்து நடக்குது. சரி, நாங்கள் இவனை பார்த்துக்குறோம், நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிங் ஒரு பக்கம் சமாளிச்சுட்டு இருக்கிறான். சரி, நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோத்தர் பார்த்தீங்கன்னா ட்வின்போ ஹேர்லெட் இன்வேஷன் அப்படின்னு ஒரு பவரை பயன்படுத்தி டீமன் கிங்கோட மண்டைக்குள்ள பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு வழியாக போகிற தயாராகிட்டாங்க. ஒரு கொஞ்ச நேரம் பொறுமையாக ரிசல்ட்ஸ் உனக்கு காப்பாற்றுறதுக்காக நான் வந்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு மெலிதாஸ் அவனோட மைண்டுக்குள்ளே குதிச்சுட்டே இருக்கும்போது இவங்க இருக்கிற லேக் சைடு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வித்தியாசமான பொண்ணு வந்துகிட்டு இருக்கிறா. ஸோ இவங்களோட மேஜிக் சென்ஸ் பண்ணி வந்தது நல்லதா போச்சு. எப்பேற்பட்ட மிருகங்கள் எல்லாமே இங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அங்கே சிந்தி இருக்கிற ரத்தத்தை இவன் நக்கி பார்க்கும்போது, ஜெல்ரிஸ் நீ இங்கே தான் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த கேல்டாக தான் பேசிக்கிட்டு இருக்கிறா. இவன் ஒரு வேம்பர் அப்படிங்கிறனால ரத்தம் யாரோடதுன்னு இவங்களால கன்ஃபார்மாக சொல்ல முடியும். அதே சமயத்தில் நம்ம மேலே உள்ள போய் பார்க்கும்போது தெரியுது இந்த இடத்துல ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதாவது கேப்டன், நீங்கள் இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு வந்துட்டா இது எல்லாமே டீமன் கிங்கோட கைக்குள்ள தான் இருக்குது. நீங்கள் இங்கே நடக்கிற எந்த ஒரு விஷயத்திலுமே தலையிடவே கூடாது. அப்படி தலையிட்டிங்கன்னா நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக இங்கேருந்து வெளியே தள்ளப்படுவோம், அதை மட்டும் புரிஞ்சுக்கலீங்களா கேப்டன் அப்படின்னு இங்கே கோத்தர் சொல்லும்போது, சரி எனக்கு புரிஞ்சிருச்சு, அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற எந்த விஷயத்தையுமே இந்த தலையிடக்கூடாதுல்ல அப்படின்னு மெலிதா சொல்லிட்டு அவனும் இங்கே முன்னாடி போய்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெல்ரிஸ் கட்டப்பட்ட நிலமையில அப்படியே மயக்க நிலமையில இருக்கிறான். ஜெல்ரிஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மெலிதாஸ் கத்தும் போதே, எதுக்காக அப்படி கத்திக்கிட்டு இருக்கிறீங்க? ஜெல்ரிஸ் இப்போ தான் அவனோட ஒரு பீஸில் இருக்கிறான், அவனை தயவு செஞ்சு நிம்மதியாக போக விடுங்க, நீங்கள் அவனை கொன்றுவீங்களாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கெல்டா பேசிக்கிட்டு இருக்கிறா. ஜெல்ரிஸ் மரியாதை எந்திரி, உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன் அப்படின்னு மெலிதா சொல்லிட்டு இருக்கிறான். எனது காப்பாற்றுறதுக்காகவா? நீ என்ன காப்பாற்றுறதுக்காகவா? நிஜமானுமா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெல்ரிஸ் கேட்கும்போது, ஆமாம் உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன், கொஞ்சமாவது நம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெலிதா சொல்கிறான். நிஜமானுமா காப்பாற்ற வந்திருக்கிற அப்படின்னு ஜெல்ரிஸுமே கொஞ்சம் கொஞ்சம் உணர்றான். ஜெல்ரிஸ் நீ எதுக்கு அந்த பொய்க்காரனை நம்பிக்கிட்டு இருக்கிற? அவன் என்னை கொன்னவன், நீ அதுவும் நம்பாமல் இருக்கிற. என்னை கொன்னதுனால தான் அவன் இந்த இடத்துல மறுபடியுமே என்னை பிரிக்கிறக்க வந்திருக்கிறான். ஸோ நீ அவனை விட்டுடு, நீ அவனை நம்பாத, நான் தான் உன்னோட உண்மையான காதலி, எத்தனை பேரும் உன்னை எதிர்த்தாலுமே சரி நான் உன்னை காப்பாற்ற வருவேன் அப்படின்னு கெல்டா பேசிக்கிட்டு இருக்கிறான். எனக்கும் அது எப்பொழுதே தெரியும் கெல்டா, என் ஆரம்பத்துலேருந்தே நான் உன்னை தான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ உண்மையான கெல்டாவாக இருக்கணும் தான் நம்பிக்கிட்டு இருந்தேன். பட் என்னோட நம்பிக்கை எல்லாமே போய் ஆயிடுச்சு, நீ உண்மையான கெல்டானு எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்ரி சொல்கிறான். அண்ட் அந்த கெல்டாமே பார்த்தீங்கன்னா அப்படியே மண்ணோட மண்ணை மக்கி போயிடுறா. அப்படின்னா நீயும் உன்னோட அண்ணன் எடுத்த பாதையை நீயும் போக போறியா?
அண்ணன் தம்பி 2 பேருமே சேர்ந்து இந்த இடத்துல சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கிங்கோட வாய்ஸ் கேட்குது. ஜெல்ட்ரிஸுமே பார்த்தீங்கன்னா உள்ள இழுக்கப்படுறா. ஜெல்ட்ரிஸ் எங்க இருக்கிற அப்படின்னு மெலிதாஸ் கட்டும்போது, மெலிதாஸ் நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்க்குறாங்க பாருங்க. ஏகப்பட்ட ஜெல்ட்ரிஸ் தொங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. மெலிதாஸ் நான் இங்கே இருக்கிறேன், மெலிதாஸ் இங்கே பாரு என்னை வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குரலுமே வந்து மெலிதாஸ் எதை கூப்பிட்டுக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல ஏகப்பட்ட க்ளோன்ஸ் இருக்குது, நான் ஏதாவது பண்ணியாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலிதாஸுமே சேர்ந்து அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கும்போது, கேப்டன் வேணாம் நீங்கள் அந்த இடத்துல எதுவுமே அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டாக் நடுவில் நம்ம கோத்திரை வந்து நிறுத்திட்டான். ஆனால் அதில் இருக்கிற ஒரு ஜெல்ட்ரிஸுமே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டான். நீங்கள் இந்த இடத்துல இருக்கிற எந்த விஷயத்தையாவது ஹர்ட் பண்ணிட்டா அந்த விஷயம் உங்களுக்கு வழுக்க டைமை இங்கிருந்து வெளியே தள்ளி விட்டுரும். அதனால் நீங்கள் இங்கே ஜெல்ட்ரிஸை காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது, அது எப்படியாவது யூஸ் பண்ணுங்க கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து அப்படியே கிளம்பி போயிட்டான். ஸோ அவனுமே இங்கே ரியல் வேர்ல்டுக்கு வந்துட்டான். என்னாச்சு கேப்டன் திரும்ப வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க கேட்கும்போது, மெலிதாஸ் இன்னும் உள்ளதாக இருக்காரு, தன்னோட தம்பி இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோத்திர சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் இங்கே டீமன் கிங் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வேம்பேர் பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த ஷோல்டரில் வந்து ஒரு கடி கடிக்கிற பாருங்க, ரத்தத்தை குடிச்சிட்றா. இவன் எங்க இருந்துடா வந்தா, அட இவ தானே என் பொண்ணு இந்த மாதிரி கேவலமான வலையில விழ வச்சது, இந்த போட்டி எவ்வளோ வச்சுதா அப்படின்னு சொல்லிட்டு தலையை அப்படியே ரெண்டா பிச்சு போட்டுறா. அங்கே இருக்கிறவங்களுக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது. எப்பறம் ஒரு பொண்ணை நீ இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேனுக்கு செம கோவம் வந்துருச்சு. அதே சமயத்தில் நிஜமாலுமே ஜெல்ட்ரிஸ் உனக்குள்ள தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்குது. இந்த பொண்ணு சாவலியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஎன் ஆச்சரியப்பட்டு இருக்கிறா. வேம்பர்ஸோட ஹீலிங் கேப்பபிலிட்டியை நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜெல்ட்ரிஸோட ரத்தத்தை குடிச்சதுனால நான் இன்னும் பவர்ஃபுல் ஆகிட்டேன். கிழவா நான் பேசி முடிக்கிறக்குள்ள என்ன ஆச்சரியம் உனக்கு, கொஞ்சம் நேரம் வாயை முடிக்கிட்டு, ஏன்னா நான் உன்னோட ரத்தத்தை குடிச்சிட்டே இப்போ அப்படின்னா நான் உன்னோட பிளட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும், உன்னோட மைண்டுக்குள்ளே பூந்து நான் என்ன ஆட்டம் போட்டேங்கிறத மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த டீமன் கிங்கோட மண்டைக்குள்ளே இப்போ கில்டாவுமே உள்ளே போகிறதுக்கு தயாராக இருக்கிறா. அண்ட் நம்ம மெலிதாஸுக்கு இங்கே ஏகப்பட்ட குழப்பம். மெலிதாஸ் என்ன காப்பாற்று, மெலிதாஸ் அவளை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் மெலிதாஸ் நான் கூட கடைசி ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன், நீங்கள் விட்டு வெளியே போகும்போது கெல்டா கிட்ட நான் சொல்கிறத மட்டும் சொல்லிடு அப்படின்னு இங்கே ஜெல்ட்ரி சொல்கிறா. வாயை மூடிக்கிட்டு நீயே வெளியே போய் சொல்லுவ பாரு, கண்டிப்பாக நான் உன்னை எப்படியாவது காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெலிதாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அவனுக்கு எப்படி காப்பாற்றுறதுனே தெரியல. மெலிதாஸ் ஜெல்ட்ரிஸ் எதாவது என்கிட்ட ஆசையை சொல்லணும்னு நினைக்கிறான், அதனால் நானே அவன்கிட்ட டேரெக்டாக கேட்டுக்கிறேனே, நானே அவன் காது வட கேட்டுக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு கெல்டா இங்கேருந்து குதிக்கிறா. கெல்டா நீ இங்கிருந்து எப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸுக்கு செம ஆச்சரியமா இருக்குது. கெல்டா நீங்க எப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்ட்ரிஸ்க்குமே செம ஆச்சரியமா இருக்குது. ஐயோ பெரிய வம்பா இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் கெல்டாமே பார்த்தீங்கன்னா கீழே இறங்கினதுக்கப்புறம் நீ தானே உண்மையான ஜெல்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூக்கு மேலே விரல வச்சு காட்டுறா பாருங்க. ஹேய் நான் தாண்டி உண்மையான கெல்டா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிறவங்க கூப்பிட்றான். நீ என்ன நீ ஒரிஜினலாக இல்லை ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஜெல்ட்ரிஸ் கேட்டுட்டு இருக்கும்போது ஆக்சுவலி பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிற ஜெல்ட்ரிஸ் இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கிறா. ஏன்டா நான் ஒரிஜினல் கூட உனக்கு கேட்க தோணவே இல்லையா, நான் உண்மையாக தாண்டா கெல்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஓ அப்படியா, அப்படின்னா உண்மையான கெல்டா இந்த மாதிரி தான் பேசுவா, நீ தான் உண்மையான கெல்டா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்ட்ரிஸுமே ஒத்துக்கிட்டான். கெல்டா எப்படி அதுக்குள்ளே டப்புன்னு கண்டுபிடிச்சேன், ஏன்னா இவனை ஈஸியாக கண்டுபிடிக்கிறது எனக்கு கஷ்டம் நினச்சேன், ஆனால் நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படிங்கும்போது நீ இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது எலிசபெத் ஒன்று ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கல, அது அவளுக்கு ஈஸியாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அட ஆமல்ல அது ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு மெலிதா சொல்கிறான். அப்படின்னு சரி உங்களை நாங்கள் இங்கிருந்து கொல்லாமல் விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஜெல்ட்ரிஸ் டூப்ளிகேட் எல்லாமே இவங்களை அட்டாக் பண்ண வருது. நம்ம மெலிதாஸுமே தடுத்துட்டான். ஸோ எனக்கு இதை விட்டால் வேறு பண்ணுறத வர வழியே கிடையாது, இவங்களை எப்படியாவது அட்டாக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஜெல்ட்ரிஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம மெலிதாஸை அட்டாக் பண்ணிட்டான். இங்கே இருக்கிற மெலிதாஸுமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டான். கெல்டா ஜெல்ட்ரிஸ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவதான் உண்மையான கெல்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம மெலிதாஸுமே பார்த்தீங்கன்னா மறைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். மெலிதாஸ் எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படின்னு ஜெல்ட்ரிஸ் கேட்கும்போது வாழ்க்கையில் ஒரு தடவையாவது உனக்கு அண்ணன் மாதிரி நடந்துக்கிறேனே, எனக்கு இதுதான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை வாழ்க்கையோட இன்னொரு பகுதி அதாவது நிஜ உலகத்தில் வந்து பார்க்குறேன், மறக்காமல் அங்கே வந்துரு, எல்லாருமே உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் பேச அப்படியே பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போயிட்டான். இன்னொரு பக்கம் எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்ட்ரிஸ் கூப்பிட்டு இருக்கும்போது என் மகனே உன்னை நான் இந்த இடத்த விட்டு வெளியவே அனுப்ப மாட்டேன், ஏன்னா என்னை தாண்டி உன்னால் கண்டிப்பாக போக முடியாது, ஏன்னா உன்னோட பாடி இப்போ என்னோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கிங் சொல்கிறாப்ல. அப்படின்னா உங்களை நான் அடிக்கிறதுல எனக்கு வேறு எந்த வழியுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பா வந்து ஜெல்ட்ரிஸுமே பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். இன்னொரு பக்கம் எஸ்கனார் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அண்ட் இங்கே கெல்டாவுமே பார்த்தீங்கன்னா இப்போ மயக்கத்துக்குள்ள இருக்கிறா. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா கெல்டாவையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி அப்படின்னு அந்த பெர்ஃபெக்ட் கியூப் ரிலீஸ் பண்ணுங்க, அந்த இடத்துல நம்ம எஸ்கனார் கிங் எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, நான் போய் அவங்களை காப்பாற்றியாகணும் அப்படிங்கிறாங்க. இல்லை அவனோட கேர்ஸ் பிரேக் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, அதனால் நான் உன்னை எப்படியாவது காப்பாற்றியாகணும் அப்படிங்கிறாங்க. பட் அவங்க அடி வாங்குறது என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, பெர்ஃபெக்ட் கியூப் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த செகண்ட் அங்கே இருக்கிற 3 பேர்த்தையுமே ஹீல் பண்ணி விட்டுட்டா. எதுக்காக எங்களை அப்படி ஹீல் பண்ண அப்படின்னு பேன் கேட்கும்போது நீங்கள் முதல்ல சண்டையில் ஃபோக்கஸ் ஆகுங்க அப்படிங்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் அந்த இடத்துல ஒரு பெரிய சூறாவளியே கிரியேட் ஆகுது பாருங்க. இந்த இடத்துல 2 டீமன்ஸ் இருக்கிறதுனால இந்த பூமி தாங்காது, அதனால தான் இப்பேற்பட்ட ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு மெர்லின் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஒரு பெரிய சூறாவளி பார்த்தீங்கன்னா நம்ம எலிசபெத்தை தூக்கிட்டு போயிட்டு இருக்குது. எலிசபெத் அவளை எப்படியாவது காப்பாற்றியாகணுமே அப்படின்னு எல்லாருமே கதறிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மின்னல் நம்ம எலிசபெத்தை அடிக்கிறக்காக காத்துக்கிட்டு இருக்குது. அவளா செத்துருவா அப்படின்ட்டு இருக்கும்போது இன்னொரு மின்னல் பார்த்தீங்கன்னா நம்ம எலிசபெத் வந்து காப்பாற்றுது.
கரெக்டான டைமிங்ல எப்படி வரது உங்ககிட்ட தான் கத்துக்கணும் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு பேன் பேசிக்கிட்டு இருக்கிறான். நீங்க திரும்பி வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு கிங் பேசிட்டு இருக்கும்போது, சரி இப்போ நம்ம எல்லாருமே சீரியஸா ஆரம்பிக்கலாமா அப்படின்னு எஸ்கனார் சொல்லிட்டு இருக்கிறான். மன்னிச்சிருங்க கொஞ்சம் லேட் ஆயிருச்சு அப்படின்னா இப்போ 7 டெட்லி சின்ஸோட உண்மையான கர்ஜனை என்னன்னு அவங்க கிட்ட காட்டலாமா அப்படின்னு சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்கானுங்க. நீ எவ்வளோ மட்டும் பத்திரமா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கோத்தர் கெல்டாவை கொடுத்துட்டு போயிட்டா எலிசபெத் கிட்ட. சரி நான் அவளை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் டிஎன்எம் இருந்துக்கிட்டு எலிசபெத் நான் ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா உங்ககிட்ட சக்தி அந்த அளவுக்கு இல்லைனாலுமே சரி நீ கண்டிப்பா ரொம்பவே தைரியமான பொண்ணு, நான் உன்னை பார்த்து தான் கத்துக்கிட்டேன். அண்ட் இப்போ நான் இப்போ பயன்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎன்எமே பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டா. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா ஜெயின்ஸுக்களை தெரிஞ்ச அந்த டான்ஸ் ஆரம்பிச்சிட்டு இருக்கிறா. இப்பேற்பட்ட ஜெயின்ஸுக்களுமே தெரிஞ்ச அந்த டான்ஸை போட்டுட்டு எங்களுக்கு நீ சக்தி கொடுக்கலாம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு டிஎமன் கிங் நம்ம டிஎன் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, டிஎன் நீ ஆரம்பி எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். கிங் ட்ரோல் தயவு செஞ்சு எனக்கு சக்தியை கொடுங்க, இவங்களை எதிர்த்து போராடுறதுக்காக எனக்கு சக்தியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதர் கிரியேஷன் அப்படின்னு ஒரு பவரை பயன்படுத்துகிற பாருங்க. நம்ம டிஎனோட சக்தி மூலமாக இந்த ஏரி முழுக்க இருக்கிற அந்த நிலம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே பொழந்து அப்படியே மேலே எந்திரிக்குது. இவங்களுக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இவன் சக்தியை எடுத்து இவங்களுக்கு கொடுப்பான்னு பார்த்தா இந்த ஏரியை பார்த்தீங்கன்னா தனியாக பொழக்கிற மாதிரி இருக்குது. அது எல்லாத்தையுமே அந்த டீமன் கிங் எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறாப்புல. பட் இருந்தாலுமே அவனால் எதுவுமே சமாளிக்க முடியல. நீ இந்த இடத்தையே தனியாக எடுத்து போக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கிறியா, அதெல்லாம் கண்டிப்பாக முடியாது அப்படிங்கிறாங்க. இல்லை அதுக்கெல்லாம் நான் கொஞ்சம் கூட ட்ரை பண்ணவே இல்லை. ஏன்னா இந்த இடத்துல இவங்களை காப்பாற்றணும் தான் என்னோட மெயின் குறிக்கோள். எனக்காக உயிர் கொடுத்து காப்பாற்ற என்னோட காதலன் கிங்கு அப்புறம் இங்கே இருக்கிற நிறைய பேர் தான் அவங்கள நான் திரும்ப இந்த இடத்துல காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் பேசிக்கிட்டு இருக்கிறா. இந்த அட்டாக்கில் என்ன ஏதாவது பண்ணு நினச்சிருக்கிறியா, உன்னை இதே சமயத்தில் உன்னை பொழக்க போகிற மாதிரி அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கே தான் நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கிற. நான் இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே காப்பாற்றினதுக்கு அப்புறம் தான் நான் கூட சண்டை போடவே ஆரம்பிப்பேன். ஏன்னா கிங் எனக்காக உயிரை கொடுத்து காப்பாற்றிருக்கிறான், அவனை நான் திரும்ப காப்பாற்றாமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஎன் பேசிக்கிட்டு இருக்கிறா. இதை பார்க்கும்போது கிங்குக்கே செம ஆச்சரியமாக இருக்குது. நீ இப்போ பண்ணுறது எல்லாமே வேஸ்ட்டாக தான் போக போகுது அப்படின்னு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அங்கே தான்டா எனக்கு நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா தனக்கு என்னாலுமே பரவாயில்ல, மற்றவங்களை எப்படியாவது காப்பாற்றுமே அப்படிங்கிற நினைக்கிற பொண்ணுங்க கிட்ட நீ ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் டிஎன், அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலிசபெத் பேசிக்கிட்டு இருக்கும்போதே, ரொம்பவே நன்றி எனக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு. இப்போ நான் இந்த இடத்துல உன்னை கொன்னதுக்கப்புறம் நான் கிங்க அப்படின்னு சொல்லிட்டு தயக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. ஏய் கிங், அவள் தான் தயக்கப்படுறான்னு தெரியுதுல, நீ தான் முடிக்க வேண்டியது, அவள் எதை சொல்ல ஆசைப்படுறான்னு தெரியுது, நீயே பேசி முடிச்சுட்ரு அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி டிஎன் இந்த போர் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நீ நானும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங் கேட்குறான் பாருங்க. ஐயோ கண்டிப்பாக பண்ணிக்கலாம், இது என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஎனுமே அப்படியே செம சந்தோஷத்தில் அந்த பவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவராக அன்லீஷ் பண்ணுறா பாருங்க. இந்த இடம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணியெல்லாம் வற்றி அப்படியே சண்டை போடுறதுக்கு சமமாக தேவையான ஒரு இடமா அப்படி கன்வெர்ட் ஆயிருச்சு. இப்போ நாங்கள் 7 டெட்லி சின்ஸ் எல்லாருமே சேர்ந்து டீமன் கிங்கை உன்னை எதிர்த்து போராட போகிறோம், நீங்கள் இந்த இடத்துல சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு மெல்லியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற தண்ணி எல்லாமே வத்திருச்சு. இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு டீமன் கிங் கேட்கும்போது, இதுதான் உன்னை புதைக்கிறக்கான சுடுகாடு, தயாராரு, ஏன்னா நான் உன்னை போட்டு பொழக்க போகிறோம். ஏரியில் இருக்கிற ஹை கான்சன்ட்ரேஷன் எனர்ஜி உறிஞ்சு எங்களை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிற உன்னை நாங்கள் கொல்லாமல் விடவே மாட்டோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மெலிதா சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் டீமன் கிங்குக்கு ஒன்றுமே புரியல. டீமன் கிங் உனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கணும் அப்படின்னு எஸ்கனா சொல்லிக்கிட்டு இருக்கிறா. என்ன விஷயம் அப்படின்ட்டு இருக்கும்போது, மணி இப்போ 12 ஆகுதுரா அப்படின்னு எஸ்கனா ஒரு வெறித்தனமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதோட எபிசோட் முடிக்கப்பட்டதே.